வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் யூடியூப் சேனல் GTA 5 ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு பேரும் துப்பாக்கி நீட்ட அந்த நேரத்தில் அந்த சைனீஸ் கும்பல் அவங்க தாக்க வருது. மைக்கில் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். மைக்கில் அவன் சுடு தள்ளிட்டு அவனோட காரை எடுக்கும்போது அந்த சைனீஸ் கேங்கிட்ட மாட்டிக்கிறான். டிராவர் அங்கேருந்து ஒரு 300 விமானத்தை எடுத்துக்கிட்டு லாஸ் சாண்டாஸ்கே வந்துடுறான். மறுபுறம் ஃப்ராங்க்லின் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரவே இல்லை அப்படின்னு டப் இன்வெஸ்டரோட லாயரான மோலி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவங்கிட்ட ஒரு மறுப்பான பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மறுநாள் அந்த பயம் இருக்கட்டும். Oh my Anwar. ஒரு நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி. அதுக்கு சிரிக்கிறா. நக்கே வந்து சிரிப்பாருங்க. இங்க என்ன காமெடி நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்து சிரிக்கிற? வாய மூடுறா. நான் உன்னை கீழே போட்டு மிதிக்கிறேன். அப்புறம் நீ சிரிக்கிறியான்னு பார்க்கலாமா? Calm down, Trevor. என் வாழ்க்கையில பல பைத்தியங்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவரை பார்த்தது இல்ல. இந்த மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தா இந்த உலகத்துல நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்ற தெரிஞ்சுக்க. என்ன மன்னிச்சிடு டிராவர், அமைதியாயிரு. எனக்கு அதை பார்த்தோன்னா கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. என் வீட்டுல இருந்து அந்த 3 பொண்ணுங்க போச்சு. தவறுது எல்லாம் நீ கீழே விழுந்துட்ட. இது கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஓகே, வா போய் மைக்ல காப்பாத்தனவா. வா கட்டிப்புடி வைத்தியம். நீ பயந்துட்டல, அது போல எனக்கு. ஃப்ராங்க்லின் டிராவர் கிட்ட அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டிராவர் அந்த சைனீஸ் கேங்குக்கும் எனக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை இருந்துச்சு. அவனுங்க எனக்கு பதில் அந்த துரோகியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நேற்றுக்கு அவனை கொண்டு இருப்பானுங்க அப்படின்னு கோவப்படுறான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே செத்துட்டான், புரியுதா? அது மட்டும் இல்லாம நான் அவனை பார்த்தேன்னு வை, அவன் உண்மையாவே செத்துடுவான். ஹே டிராவர், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அதிர்ஷ்டத்தை நீ கேள்வி கேட்டுக்க குழந்தை. இதுக்கு வந்தான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு தெரியலையே. சாவுடா நாயே, எல்லாரும் காமிச்சுன்னு செத்துடுவீங்கடா. மைக்ல காப்பாத்தல. லெஸ்டருக்கு கால் பண்ண லெஸ்டர் மைக்கிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அது ஃப்ராங்க்லின் ஒரு சைனீஸ் கேங்க தான் அவனை கடத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, லெஸ்டர் நான் ஒரு ஆப்பை சென்ட் பண்ணுறேன், அது கண்டிப்பாக மைக்கிள் இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ராங்க்லின் ஃபோனை கட் பண்ண, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவன் உனைய நண்பன் கிடையாது. போய் சொல்லாதல. அந்த இடத்துல 2 பேரும் ஒண்ணா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவன் உன்னை ஏமாத்திட்டான்டா. ஒண்ணா பேசினா ஃப்ரெண்டா. நீ என்ன தப்பா தூக்கிட்டு வந்திருக்க. உன்னை தூக்கிட்டு வரதுக்கு நிறைய காசா செலவு பண்ணியிருக்கேன். நான் பசங்க விசாரிச்ச வரைக்கும் நீ அவனோட ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஆளுங்க நிறைய பேரை கொண்டு இருக்க. வாழ்க வளமுடன். இது வாழ்க வளமுடா. படத்தை பார்க்க டிராவலிங் வந்துதான் ஆகணும். தொங்க விட்டு ஃப்ராங்க்லின் மைக்கில கடத்தி வச்சுக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருந்த சைனீஸ் கேங்க கொண்டுட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த மைக்கில ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க 2 பேரும் அந்த சைனீஸ் கேங்க சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சிடுறாங்க. மைக்கிள் வீடு திரும்ப தன்னோட வாழ்க்கையில தனிமையை அனுபவிக்கிறான். மைக்கிள் தன்னோட வாழ்க்கையில என்னதான் பெரிய வீடு ஆடம்பரம்னு இருந்தாலும் அவனுக்கு மருந்து போட்டு விட கூட ஆள் இல்லை. மைக்கிள் ஸ்டுடியோவுக்கு போக அங்க சாலமன் ரிச்சர்டை 2 பேர் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. மைக்கிளை பார்த்தோன்னே அவங்க ஓட மைக்கிள் அவனை துரத்திட்டு போய் சுட்டு கொண்டு விடுறான். ஆபீஸ் ரூம்ல சாலமன் ரிச்சர்ட் மைக்கிள் கிட்ட படத்துல மைக்கிளோட பேரு அசோசியேட் ப்ரொடியூசர் அப்படின்னு போட்டுக்கிறத காட்டுறான். அதை பார்த்த உடனே மைக்கிளுக்கு ரொம்பவே பெருமையாகவும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சதாகவும் தோணுச்சு. மறுநாள் மைக்கிள் லெஸ்டரை பார்க்க வர அந்த இடத்துல திடீர்னு ஸ்டீவ் வந்திருந்தான். தனக்கு எதிராக ஏஜென்சில எவிடன்ஸ் இருக்கு, எப்படியாவது அழிச்சிரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ இதை செஞ்சினா உன்னை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, மைக்கிள் இதுதான் கடைசி தடவை, சொன்ன வார்த்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். மைக்கிள் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வர வீடு ரொம்பவே வெறுமையாக இருந்தது. மைக்கிள் டிவியில் ஒரு பழைய படத்தை போட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவன் பையன் ஜிம்மி அவனை எழுட்டு பேச ஆரம்பிக்கிறான்.
ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அழைஞ்சிக்கிட்டு இருந்த ஜிம்மிக்கு வீட்டோட சூழ்நிலை புரிஞ்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்கள் கோவம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வீடு இருக்கிற நிலைமை சுத்தமாக சரியில்லை, நீங்கள் அம்மாவை திருப்பி கூட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாம, நான் இப்போ ஒரு வேலை தெரிவிக்க போகிறேன், என் சொந்த பணத்திலேயே ஒரு கார் வாங்க போகிறேன், புகை பிடிக்கிறதையும் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ மாற்றம் ஒரே நாள்ல பொறுப்பு வந்ததை புரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு அம்மண்டாவை தேடி போறான். அம்மண்டா யோகா மாஸ்டர் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தான். அங்க வந்த மைக்கேல் அவங்க கிட்ட பேச யோகா மாஸ்டர் திமுறாவே பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல உஷ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட லேப்டாப் எடுத்து மைக்கேல் யோகா மாஸ்டரோட மண்டையை பழக்க யோகா மாஸ்டர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். மைக்கேல் அம்மண்டா கிட்ட நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தயங்க அவன் மகன் ஜிம்மி அவங்ககிட்ட அப்பா இப்போ பரிதாபனையில் இருக்காரு, அன்னைக்கு நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாத்துக்கும் யோகா மாஸ்டர் தான் காரணம் அப்படின்னு அவங்க அடுத்ததாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த சொல்லிட்டு அமண்டா அங்கேருந்து கிளம்பிடுறான். மைக்கேல் அடுத்ததாக தன் மகளை பார்க்க ஜிம்மியே கூட்டிகிட்டு கிளம்புறான். அந்த இடத்துல டிவி ஆங்கர் மைக்கேலோட பொண்ணுகிட்ட இஷ்டத்துக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி பொரோடா விட்டுக்கிட்டு இருந்தான். அதை 2 பேரும் ஒளிஞ்சிருந்து கேட்க திடீர்னு உள்ள அவனை அடிச்சு போட்டு அவன் குடுமையை வெட்டி எரிஞ்சிட்டு உன்னை வாட்டி அவன் பொண்ணு கூட நான் பார்த்தேன், உன்னை கொன்று புதைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் பொண்ணையும் ஜிம்மியையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். மைக்கேல் அங்கிருந்து மைக்கேல் குடும்பத்தோட மனோதத்துவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மனம் விட்டு பேச ஆரம்பிச்சான். அங்கிருந்து தான் தங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் வெறுப்புகளையும் பேசி சரிப்படுத்திட்டாங்க. எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப மைக்கேல் இனிமே என்னை விட்டு போக மாட்டேன்ல, இனிமே பிரிய மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மைக்கேலோட குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு, அதுவும் அந்த பெரிய வீட்டில். அதன் பிறகு மைக்கேலும் அவன் கூட்டாளிகளும் கவர்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளே நுழைஞ்சு எப்படி எவிடன்ஸை கைப்பற்றலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டு இருந்தாங்க. மைக்கேல் அங்கேருந்து சாலமோனை பார்க்க வர டெவின் வெஸ்டனும் அவனோட ரைட் ஹேண்டும் லாயருமான மோலியும் அங்கே இருந்தாங்க. டெவின் வெஸ்டன் மைக்கேல் கிட்ட சாலமன் கட்ட வேண்டிய வட்டிக்கு இந்த படத்தை நான் எடுத்துக்க போகிறேன், இந்த ஸ்டூடியோவையே மொத்தமாக நான் விலைக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் படத்தோட ஃபிலிமை சாலமன் எடுத்துகிட்டு வர அவங்ககிட்ட இருந்து மோலி எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு கிளம்பிடுறான். சாலமன் மைக்கேல் கிட்ட நம்ம ஏமாத்துறாங்க, நம்ம படத்தையே கெடுக்க பார்க்குறாங்க, அவகிட்ட இருந்து ரோலை வாங்கு அப்படின்னு சொல்கிறான். மைக்கேல் மோலியை விடாமல் வந்துட்டு போகிறான். அவள் ஏர்போர்ட்டில் ஃபிலிம் ரோலை எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏற ஓடிட்டுருக்கா. மைக்கேல் அவளை பின்தொடர்ந்து போக மோலி ஃப்ளைட்டோட இன்ஜினில் தவறுதெல்லாம் மாட்டி உடல் செதறி கூழ் ஆகிடுறான். மைக்கேல் அந்த ஃபிலிம் ரோலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கேருந்து தான் மைக்கேலுக்கும் டெவின் வெஸ்டனுக்கும் தீராத பார்க்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து மைக்கேல் ஏஜென்சியோட பில்டிங்ல நுழைய தயாராக மேற்கூரை கண்ணாடியை உடைச்சி உள்ள நுழைஞ்சி அவன் சொன்ன ஆதாரத்தோட சேர்த்து மைக்கேலை பற்றின மொத்த தகவல்களையும் மைக்கேல் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தான். மைக்கேல் மொத்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அவங்க வந்து ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டு தறிகட்டு திரிஞ்சு பில்டிங் மேலே மோதி விபத்துக்குள்ளாயிருது. அங்கேருந்து மைக்கேலும் அவன் டீமும் மாற்று வழியை கண்டுபிடிச்சி அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. பிராங்க்லினோட புதிய மாளிகையில் மைக்கேலோட கூட்டாளிகளும் காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சதை கொண்டாடினாங்க. மறுநாள் மைக்கேல் டேவ் நாட்டின அந்த இடத்துல ஸ்டீவ் வந்தான். ஸ்டீவ் உன்னை கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மைக்கேல் இப்போ என் மேலே எந்த கேஸும் இல்லை, அரெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு 2 பேரும் துப்பாக்கி நீட்ட அங்கேருந்து 4 பேரும் துப்பாக்கி முனையில் உரையாட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஐஏஏ சுற்றி வளைக்கிறாங்க. அவங்க கூட மேரி வேலர் பிரைவேட் ஆர்மியும் அவங்கள சுற்றி வளைச்சிது. அந்த நேரத்தில் ஸ்டீவுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக புரியல. காரணம் அவன் கூட இருந்த ஒரு கூட்டாளி தான் அவனை மாட்டி விட்டுருந்தான். ஸ்டீவை சுட ஸ்டீவ் அவன் கூட்டாளியை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். மேரி ஒரு ஹெலிகாப்டர் மைக்கில் குறி வைக்க அவனால் அந்த ஹெலிகாப்டரை தாக்கு பிடிக்கவே முடியல. அந்த ஹெலிகாப்டர் அவனை விடாமல் தாக்கிட்டே இருந்தது. அவன் ஆபத்தில் இருந்த அந்த நேரத்தில் ஒரு துப்பாக்கி அந்த ஹெலிகாப்டரை குறி வச்சுது. ஓ அடச்சா, உன்னை யார கொல்லுவா? என்ன தவற? நான் தான் கொல்லுவேன். உன் வேலையை முடிச்சிட்டியா? டீ இல்ல இல்ல இல்ல, அந்த வாய்ப்பு தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ ஓடு. அவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் டிராவல் மைக்கில் பார்த்து அங்கே நடந்த பிரச்சனையை பற்றி கேட்டுட்டு பேங்கை கொள்ளடிக்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறான். மறுபுறம் ஃப்ராங்க்லினோட புது வீட்டில் அவனோட முன்னாள் காதலி அவனை பார்க்க வரா. அவங்ககிட்ட நான் இப்போ ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச் லெமரை கடத்தி வச்சுருக்கான், அவனை போய் காப்பாற்று அப்படின்னு உளறிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஃப்ராங்க்லின் லெஸ்டருக்கு கால் பண்ண அவனுக்கு உதவ மைக்கிளும் டிராவரும் வர ஸ்ட்ரெச் லெமரை அடைச்சி வச்சுருந்த அந்த பண்ணை வீட்டில் இருந்து ஃப்ராங்க்லின் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். அவனுக்கு செலவு கொஞ்சம் காசை கையில் கொடுத்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பொருள் விற்கிறவனை வச்சுக்காத அப்படின்னு திட்டி விட்டுடுறான். அவன் அங்கேருந்து நடக்க அந்த இடத்துல ஸ்டீவ் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஸ்டீவ் அவங்ககிட்ட மைக்கிளை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டிராவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ ஒன்று பண்ணு, டிராவரை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக நீ ஏன் மைக்கிள் கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு மைக்கிள் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டான், இது உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறான். மறுபுறம் மைக்கிள் ஒரு ஆடம்பர கார் எடுத்துக்கிட்டு தன் பையனோட அவன் எடுத்த படத்தோட ரெட் கார்பரேட் ப்ரீமியர் ஷோவுக்கு போனான். அங்கே அந்த டிவி ஆங்கர் எல்லாரையும் பேடி எடுத்துக்கிட்டு இருந்தான். இவங்களை பார்த்த உடனே அவன் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓட அந்த நிகழ்ச்சிக்கு டெவின் வெஸ்டனும் வந்துருந்தான். டெவின், இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹேய், சம படம் இல்லை இது. மெயில் டவுன். வாழ்த்துக்கள் மைக்கி, நம்ம இதை முடிச்சிட்டோம். ஹே வாங்க, நம்மளா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நீ நான் ப்ரொடியூசர்கள் பாரு, உன் கூட வேலை செஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இங்கே பாரு, நான் இங்கே இருக்கேன், உன் பொண்டாட்டி இங்கே வரமாட்டா, வீட்டில் செத்து கிடப்பா, போய் பாரு. என்னைய மிரட்டுறியா? நான் கொண்டு புதைச்சிருவேன்டா. எஸ்கோ ஜிம், வா போலாம். மைக்கிள் அங்கிருந்து ஓடி தான் வீட்டுக்கு வர அவன் குடும்பத்தை கொல்ல ஆளுங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மைக்கிள் அவங்க சுட்டு தள்ளிட்டு தான் குடும்பத்தை காப்பாத்திட்டு ஒரு இடத்துல வந்து லெஸ்டருக்கு கால் பண்றான். அதுக்கு லெஸ்டர், டெவின் வெஸ்டன் தான் மேரி வெத்தரை உன் மேலே ஏவி விட்டுருக்கான், அவனுக்கிட்ட தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் யூனியன் டெபாசிட்டரி மேலே போட்ட பிளானை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மைக்கிள் இதுதான் அதுக்கான சரியான நேரம் அப்படின்ட்டு அதுக்கு முழு மூச்சாக செயல்படுறாங்க. லெஸ்டர் மைக்கிளும் அவன் கூட்டாளிகிட்டையும் பிளானை பற்றி சொல்கிறான். அவங்க அந்த பேங்கில் கொள்ளடிக்க போகிறது தங்கம் தான், ஏன்னா தங்கத்தை மட்டும்தான் சரியானபடி கைமாற்ற முடியும். போட்ட பிளான் படி யூனியன் டெபாசிட்டரி ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அந்த பேங்க் ஆளுங்களை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே பேங்க்குள்ளே போகிறாங்க. அங்கே இருந்த டன் கணக்கான தங்கங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வெளியே வர ஃப்ராங்க்லினும் லெஸ்டரும் டிராஃபிக் சிக்னலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட பிளான் படி கொள்ளையை கலைநயத்தோட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. மைக்கிளோட வீட்டில் லெஸ்டரை போய் பார்க்க லெஸ்டர் கிட்ட டிராவர் தங்கம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்க லெஸ்டர் தங்கம்லாம் உருகிறதுக்காக போயிட்டு இருக்கு, அது உருகி பணமாக வர வரைக்கும் யாரும் எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை கேட்க மறந்த டிராவரும் ஃப்ராங்க்லினும் அங்கேருந்து சண்டை போட்டு அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க. மைக்கிளை கொன்னுடு, நீதான் அதை சரியா செய்ய முடியும், டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, நீதான் பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப குழப்பத்துல இருக்கான். டிராவரை கொல்றதா இல்ல மைக்கிளை கொல்றதா? ஃப்ராங்க்லின் நண்பர்களை யாராவது கொண்டுதான் ஆகணும். ஃப்ராங்க்லின் இப்போ எடுக்க போகிற முடிவு தான் இந்த கதையோட முடிவை தீர்மானிக்கும். இதுதான் முக்கியமான கதை. இவன் கையில் தான் இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் ஃப்ராங்க்லின் 3வது வழியை தேர்ந்தெடுத்தான். அவன் லெஸ்டருக்கு கால் பண்ணான். லெஸ்டர் அவனை நேரில் பார்க்க கூப்பிட அந்த இடத்துல ஃப்ராங்க்லின் தன்னோட நிலைமையை லெஸ்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். டெவின் வெஸ்டனும் ஸ்டீவும் பெரிய ஆளுங்க, அவனை பகைச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ராங்க்லின் மைக்கிளும் டிராவரும் கொண்டுட்டா அப்புறம் அவனை நம்மளை மட்டும் சும்மா விடுவானுங்களா அப்படின்னு கேட்க லெஸ்டர் டிராவர் மைக்கிளும் சண்டை போட்டுக்கிற இடத்த சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். ஃப்ராங்க்லின் அவங்க 2 பேரையும் தேடி போக 2 பேரும் துப்பாக்கியை நீட்டியபடி சண்டை போட்டு இருந்தாங்க. ஃப்ராங்க்லின் அவங்க 2 பேர்கிட்ட சூழ்நிலையை சரியாக விவரிக்கிறான். அதை கேட்டு 2 பேரும் ஆத்திரமடைய இதற்கான தீர்வை யோசிக்க ஆரம்பித்தாங்க. தன்னோட எதிரிகளை தீர்த்து கட்டாமல் இதுக்கான தீர்வு கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க தன்னோட எதிரிகளை பட்டியலிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லெஸ்டருக்கு கால் பண்ணி இவங்களா சேர்ந்து அவங்கள கொல்ல போறாங்க. என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நான் தான் லெஸ்டர். என்ன உயிரோட தான் இருக்கியா? நான் யாரோ ஃபோன் வந்து பேசுறாங்கன்னு நினைச்சேன். இல்ல லவுட் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு, பார்த்து பேசு. மைக் இருக்கானா? யா இங்க தான் இருக்கேன். என்ன ஒருத்தனும் நான் இங்க தான் அக்கா முட்டா பையலே. சும்மா தான் ஃபோன் பண்ணீங்களா என்ன? இல்ல எங்களுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். நீ நான் சொல்றவங்கலாம் எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ணிடலாம். யாரு? ஸ்டீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் டெவின் வெஸ்டர் நாயம். அப்புறம் வெய்சாங், WEICNENG வெய்சாங். அப்புறம் ஃப்ராங்க்லின் பையலுக்காக ஸ்ட்ரெச்.
ஸ்டெச்சா. ஹே அவரோட உண்மையான பேரு ஹெரால்ட் ஜோசப். ஓகே, நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜென்ட் டெல்பரோ பேர்ல தான் அவன் ஷோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா போனீங்கன்னா அவனை நீங்க ஷூட் பண்ணலாம். நான் கொல்றேன். ஹோ அந்த நாயை நான் பார்த்த உடனே ஜலத்துல ஜோசா மாதிரி பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஹெரால்ட் ஜோசப்போட ஃபோன்ல இருந்து சிக்னல் கிடைச்சிருக்கு. அவன் பிஜே ஸ்மித் ரீக்ரியேஷன் சென்டர் பார்த்து தான் இருக்கான். இல்ல, நான் அவனை பாத்துக்கிறேன். நான் சொன்னாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ரொம்ப நன்றி மைக்கேல். இப்போ எனக்கு என்ன வச்சிருக்க? லியோ சாங்கோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி துப்பாக்கிகளை வாங்கியிருக்கானுங்க. அதுவும் பீச் கிளப் பக்கத்துல இருக்கிற பசிபிக் பிளப்ல. ஓகே, அந்த பொடியனையும் அவங்க அப்பனையும் ஒண்ணா சேர்த்து தீர்த்து கட்டிடுறேன். அப்புறம் நான் மிஸ்டர் வெஸ்டோட தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓ ஓகே. 3 பேரும் ஆட்டத்தை ஆரம்பிக்க டிராவர் ஸ்டீவன் இது போக இன்னொரு பிளான் இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது சுட்டு கொண்டுறான். பிராங்க்லின் வைச்சாங்கோட கதையை தீர்த்து முடிக்க போச்சு. வா லோ மோஷன் தான். அட பாவி டிரைவரை நீயே கொண்டியடா. மைக்கேல் ஸ்விட்சை ஓட விட்டு சுட்டு கொண்டுறான். கடைசியா டிராவர் டெவின் வெஸ்டரை தேடி வர வீட்டை சுத்தி மேரி வெதரோட ஆட்கள் காவலுக்கு இருந்தாங்க. இவனுக்கு அவன் தான் கரெக்ட். கட்டிட்டு டெவின் வெஸ்டரை தேடி வர அவனை அலேக்கா தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கார் டிக்கில போட்டு மூடி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் மற்ற 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாலை நேரம் வர மற்ற 2 பேரும் அவனை தேடி வந்தாங்க. என்னாச்சு? நீ அவனை பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நினைக்கலாம் தேவையில்ல மைக்கேல், ஆல்ரெடி காய போட்டாச்சு. என்ன பயந்துட்டியா குழந்தை? நான் சிஏ பிக் பண்ணிட்டேன், தப்பு எதுவும் இல்லையே. இங்க பாரு டேவின், போயிட்டு வா என் ஓல்ட் ஃப்ரெண்ட். உன் லாயரை கேட்டதா சொல்லு. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்கடா தானே டைலாக். தண்ணியில விழுது. ரிட்டர்ன் வந்துட்டா. முடிஞ்சு. நான் அவனை சொல்லிட்டா டி. இதை செஞ்சு எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. இப்படியே ஆளுக்கு ஒரு திசையில் அவங்கவுங்க பாதையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. இதோட அந்த கதையும் முடியுது. இருக்கு இந்த கேமுக்கு மொத்தம் 3 எண்டிங் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தது குட் எண்டிங். இனி பார்க்க போகிற 2மே பேட் எண்டிங். ஒருவேளை ஃப்ராங்க்லின் மைக்கை தேர்ந்தெடுத்தா ஃப்ராங்க்லின் மைக்கில் ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். 2 பேரும் அந்த இடத்துக்கு வர அந்த நேரத்தில் அமாண்டா ஃபோன் பண்ண. ஃபோன் பேசி முடிச்சுட்டு மைக்கேல் ஃப்ராங்க்லின் கிட்ட என் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருக்கு. என்னோடய காதல், என்னோடய மனைவி, என்னோடய குடும்பம், நான் ஆசைப்பட்ட எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன். கூட நீயும் இருக்க என்னோட சகோதரனை போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க்லின் உன் தேவைக்காக என்ன பல நேரம் பலிகடா ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் மரத்தில் சேர்ந்த துப்பாக்கி எடுக்க மைக்கில் அதை சுதாரிச்சுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஃப்ராங்க்லினை விடாமல் துரத்த ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு மைக்கில் அங்கேருந்து ஓட ஃப்ராங்க்லினை விடாமல் துரத்தி 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் உன்னை எப்படி பார்த்தேன்னா என் குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்தேன். ஆனால் ரொம்ப பேட் எண்டிங். இந்த மாதிரி நடக்கூடாது. ஹே மைக்கேல், விட்டுறாத. முட்டாள் மைக்கேல், நீ சொல்லியிருக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும்னு. சாரி மைக்கேல். நீ ஒரு சுழலவாதிடா. நல்லா இவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி மூஞ்சி இருக்கக்கூடாது. மைக்கேல் கீழே விழுந்து பணமாக கடந்தான். மைக்கேலுக்கு என்னதான் பணம், மனைவி, குடும்பம்னு இருந்தாலும் அது கூட சேர்ந்து வாழ அவனுக்கு கொடுத்து வைக்கல. இது டிராவல் செஞ்ச டிராவல் இவனை போட்டுருவானே. தன்னோட கூட்டம் இல்லாமருக்கு ஃபோன் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் வழியில் போயிடும். எப்படி டிராவல் விடுவாங்க பாருங்க ஐடியா. ஒருவேளை ஃப்ராங்க்லின் ட்ராவரை தேர்ந்தெடுத்தா ஃப்ராங்க்லின் ட்ராவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அந்த இடத்துக்கு ட்ராவர் வர ஹே கோங்க, எப்படி ஆச்சுன்னா அவ்வளோதான். நல்லா இருக்க டி. நீ எப்படி? சொல்றதுக்கு இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உனக்கு? கண்டிப்பா மைக்கா. அவளை தோறு வேற யாரு? நான் நல்லா இல்ல, புரியுதா? நான் நல்லா இல்ல. ஒருவேளை அந்த நாய் செத்தா வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அது இப்ப நடக்கிற மாதிரி தெரியலையே. புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். எனக்கு மைக்கேல் மேல என்ன தப்பு இருக்கு தெரியல டி.
உன்னை எனக்கு பிடிக்கும்டி, ஆனா எங்களை நீ சில சமயம் கொண்டு இருப்ப. நீ இப்ப என்ன கொல்ல போறியா? என்ன? நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக தான் இருந்தேன். மன்னிச்சிடு டிராவர், நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி இல்லை டிராவர். அறிவு கட்ட முட்டாளே, நீ அவனா மாதிரிதான். ஃப்ராங்க்லின் ட்ரெவரை துரத்திட்டு போக திடீர்னு மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணி, நான் ட்ரெவரை துரத்திக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இப்போ அந்த ஆயில் ஃபில்லர் தான் இருக்கோம் அப்படின்னு மைக்கேல் கிட்ட உதவி கேட்குறான். ட்ரெவர் அங்கே தப்பிக்க நேரத்தில் மைக்கேல் அவன் வண்டி மேலே மோத ஏய், 2 பேரும் சேர்ந்து இவனை போட்டு தள்ளுற மாதிரியா? ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? உங்களுக்கு தேவையா உயிர் தானே? எடுத்துக்கங்க, சீக்கிரம் கொண்டுடுங்கடா. மைக்கேல் சப்போர்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரமா கொண்டுடுங்க, நம்பிக்கை துரோகிங்களா. டிராவர் அவ்வளோ வாட்டி வாய்ப்பு கிடைச்சு மைக்கில் கொல்லலை. மைக்கில் இந்த 2 எண்டிங்குமே சரியில்லைங்க. உனக்கெல்லாம் இதுதான் முடிவு ட்ரெவர். ஹே, அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாயை மூடு. ட்ரெவரை அவங்க உயிரோட துடுக்கி எரிச்சு கொண்டுட்டு அவங்க அங்கேருந்து தன்னோட பாதையில் நடந்து போக இந்த கதையும் இதோட முடியுது. என்னதான் கோபக்காரனாக இருந்தாலும் வலிமையானது தானே இந்த உலகத்தில் கடைசியாக மிஞ்சி நிற்கும். ஆனால் இப்போ இந்த ஸ்டோரி வைஸ் பார்க்குறப்போ இவங்க 3 பேருக்குள்ள நாங்கள் என்னென்னா அச்சீவ் பண்ணோம். எங்களை அடிக்கிறதுக்கு நடுவில் வேற என்ன வந்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்து செய்வோண்டான்ற மாதிரி தான். சைனீஸ் கேங்கோ உள்ளே வந்து அதுவும் வாங்கிச்சு. நான் சொன்னேன் இந்த டிரைவர் வந்து அப்படி விட மாட்டான், அவனை நான் தாண்டா கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாற்றானோ. அதே மாதிரி தான் 2 டைமும் வந்து டிரைவர் தான் வந்து காப்பாற்றினோம் மைக்கிலையும். அந்த இதுலேயும் நல்லா தான் போச்சு. கடைசியாக அந்த லீடர் முடிக்கிறது அதான் போச்சு. நடுவில் ஃபேமிலி ஸ்டோரிலாம் வர ஆரம்பிச்சு. என்னென்னா கேங்ஸ்டர் ஸ்டோரியா இல்லைன்னா ஃபேமிலி எதனா கதை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே நல்லா தான் முடிஞ்சது. பையன் திருந்து திடீர்னு பார்த்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம். நீ எப்படா திருந்தினேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்பவே முடியல. ஆனால் அப்படி தான் இருந்துச்சு, திருந்திட்டான். அதாவது ஃப்ரெண்டும் கிடச்சிச்சு, ஃபேமிலியும் கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சி. அதாவது அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், பணம் மட்டும் முக்கியம் இல்லை, லைஃப்பும் வேணுன்றது அவன் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது வரப்போ இதுவாயிடுச்சு. ஆனாலுமே வந்து ஒரு பேங்கை கொள்ளையடிச்சு நகையும் ஆட்டையை போட்டு அது செட்டில் ஆகிட்ட மாதிரியும் காமிச்சாங்க. அவங்க ரூல்லேயும் அதாவது அவங்க ஒர்க்லேயும் ஒன்று பண்ணிக்கிட்டானுங்க, இங்கேயும் வந்துட்டான். நடுவில் மைக்கிளோட அந்த பூரிப்பும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் உழைச்சி எதுவுமே சம்பாதிக்கல, பட் அந்த சினிமாவில் என் பேர் வந்துட்டும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் உழைச்சி என் பேரில் ஒன்று வருதுன்றப்போ அது ஒரு பூரிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் அதில் வந்து கை வைக்கிறோம் பயங்கர டென்ஷன் ஆனான். ஃபர்ஸ்ட் நானாக உழைக்கிறேன்டா, அதுவும் உழைக்க விடாம இப்படி பண்ணிடலான்ற மாதிரி இருந்தது. எல்லாமே சூப்பராக தான் போச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு கேம் ஸ்டோரின்றது எனக்கு பர்சனலாக ஸ்டோரி மட்டும் இருந்துச்சு, பெருசாக ஆக்ஷன்ஸோ மிஷன்ஸோ அப்படி இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே வில்லன் ஹெவியாக காட்டல, வில்லனை போய் என்ன பண்ணுறாங்களா அப்படி காட்டல. இவங்க தேடி வந்தாங்க, இவங்களுக்குள்ளே இருந்து சண்டை போட்டு சேர்ந்து அப்படி தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எனிமி சைடு வலுவாக காமிச்சு அது எதுனாவது பண்ணுற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. புரியுது, இவங்க வந்து ஸ்டோரிக்காக எல்லாத்தையும் சுருக்கிருக்காங்க நிறைய விஷயம். நம்ம கேம் ஆடும் போது எல்லாமே இருக்க தான் போகுது, பட் அதையும் கொஞ்சம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருந்தா மாசக்கணக்கில் நம்ம வீடியோ பண்ணிருந்தோம், ரியாக்ஷன் அப்படி போயிருக்கும். ஏன்னா ஒரு மிஷின் முடிக்கிறதே அவ்வளோ டஃப். ஒரு பாஸை போயிட்டு சொல்லலை. இப்போ வில்லன் இருக்காங்கல்ல, இதில் வில்லன் கூட பெருசாக காட்டல. இப்போ அடிச்சு தொங்கலாம் விட்டாங்க, ஆனால் பெருசாக அவங்கள அட்டாக் பண்ணி என்ன ஒன்று பண்ணாங்களான்ற மாதிரி காட்டல. அப்படி சொல்கிறேன். அதான் ஒரு பாஸ் ஃபைட்டுக்கு வர்றதுக்கு, ஒரு பாஸ் கிட்ட கை கொடுக்கறதுக்கோ டீல் பேசுறதுக்கே அவங்க வந்து ஒரு 100 மிஷின் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோத்தையும் காட்டினா விடிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணும்போதே ஒரு மிஷின் முடிக்கிறதுக்கே அப்படி ஒரு வாரம் ஆகிடும். அவ்வளோ தூரம் இது வந்து ஒரு நாளில் முடிக்கிற கேமே இல்லை. இது அவ்வளோ மிஷின்ஸ் உள்ளே இருக்குது, அவ்வளோ நாள் போகும். யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் அது முடிச்சிடவே முடியாது. ஸோ இவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அடக்கி என்ன முக்கியமான பாயிண்ட்டோ எப்படி இந்த கேம் எண்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. உள்ளெல்லாம் விளையாடுறப்ப அது தெரியும் 4 கணக்கில் போகுன்றது. ஸோ எங்களோட எண்டிங் வந்து எது பிடிச்சிருந்து நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு ஃபஸ்ட் எண்டிங் தான் பிடிச்சிருந்தது. நீங்கள் இது விளையாடினவங்க வந்து எந்த எண்டிங்கை சூஸ் பண்ணீங்க, இல்லை பார்த்ததில் உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருந்து நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.